வணக்கம், நான் பூபதி. இன்றைக்கி நம்மளோட ரேசி கலிகிராஃபி சேனலில் எப்படி இந்த மாதிரி செக்டு ஷீட்டில் 5 லெட்டர்ஸ் வேர்டு எப்படி எழுதலாம் அப்படின்றத இப்போ பார்த்துட்ருக்குறோம். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம 3 லெட்டர் வேர்டில் ஆரம்பித்தோம், 4 லெட்டர் பார்த்தோம். இப்போ நம்ம 5 லெட்டர் வேர்டு நம்ம எப்படி எழுதுறதை பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த செக்டு ஷீட்டை நான் பயன்படுத்துகிறேன்னா, 2 லைன்ஸில் எழுதுகிறப்ப, சிங்கிள் லைனில் எழுதுகிறப்ப ஈவனாக நமக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இந்த பிகினர்ஸு இந்த மாதிரி செக்டு ஷீட்டில் எழுதுகிறப்ப அவங்களோட எழுத்து ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை எழுதுறேன். நான் வாங்க நம்ம இன்றைக்கி சேனலுக்கு போவோம். இப்போ நான் எப்படி இந்த செக்டு ஷீட்டில் 5 லெட்டர்ஸ் வேர்டு எழுதுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம எழுதுகிறப்ப நம்ம லெட்டர்ஸ் எல்லாமே ஒரே ஈவனாக வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஒரே மாதிரி ஈவனாக வருது பாருங்கள் எழுதுகிறப்ப. எழுத்துக்கள் எல்லாமே ஒரே ஈவனாக வரப்ப அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் இப்போ பாருங்கள், இந்த அந்த அந்த ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து அந்த பாக்ஸை விட்டு தாண்டி போகவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களோட எழுத்து ரொம்பவே அழகாக மாறும். கேலிகிராஃபி ரொம்ப ஈஸி, 7 டேஸில் நம்ம ஈஸியாக கற்றுக்குவோம். அதை நம்ம இன்னும் 1 மந்த் நம்ம ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணோம்னா நம்மளோட எழுத்து ரொம்ப அழகாக மாறும்.
இந்த மாதிரி எழுதுறப்ப உங்களுடைய கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறப்ப அவங்களோட எழுத்து ரொம்ப 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 நீட்டாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். காலிகிராஃபி கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த சேனல் சென்றடைஞ்சிச்சுன்னா அதுதான் இந்த சேனலோட ஆக சிறந்த வெற்றி. அந்த வெற்றி உங்கள் மூலமாக சாத்தியப்படணும். நன்றி.